Hi student, 12th standard chapter 6 exercise 6.1 sum number 10. By using vector method prove that sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. Okay. Alpha plus beta நாவே first quadrant ஒரு triangle firstல இருக்கும், another triangle வந்து fourth quadrantல இருக்கும். Okay. Alpha triangle, இது beta triangle. Okay. இது full value தான் alpha plus beta. இது 90 degree 90 degree இருக்கும். Okay, triangle நேம் கொடுத்துங்க OAM நேம் கொடுத்துருங்க, OBL நேம் கொடுத்துருங்க. எக்ஸ் ஆக்ஸில் ஐ கேப் ஃபார்ம் ஆகும், ஒய் ஆக்ஸில் ஜே கேப் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து நமக்கு ஏ கேப், இது பி கேப். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்னா OAM ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாமா? OA வெக்டர் ஈக்குவல் டு OM வெக்டர் பிளஸ் MA வெக்டர். காஸ் ஆல்பா இங்கே வந்து நமக்கு காஸ் ஆல்பா எக்ஸ் எக்ஸில் காஸ் ஆல்பா, ஒய் எக்ஸில் சைன் ஆல்பா. ஆல்பா பீட்டா வச்சுன்னா வரும் காஸ் பீட்டா, ஒய் எக்ஸ்னா வரும் கீழே இருக்கிற ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல இருக்கிறதுல மைனஸ் சைன் பீட்டா. ஓகே, வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வச்சுன்னா வரும் காஸ் ஆல்பா ஐ கேப் பிளஸ் சைன் ஆல்பா ஜே கேப். இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்க OBL. OB வெக்டர் ஈக்குவல் டு OL வெக்டர் LB வெக்டர். OL வெக்டர்னா வரும் காஸ் பீட்டா ஐ கேப் என்ன வரும் மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். ஓகே, ஃப்ரம் நேரம் 1 and 2 நமக்கு பிலேருந்து ஏ வந்து கிராஸ் பண்ண போகிறீங்க. நம்ம டிட்டர்மெண்ட் போகிறேன் ஐஜேகே போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பியோட கொஸ்டின் காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா, கே இல்லை 0. பி ஏக்கு என்ன ஆகுது காஸ் ஆல்பா சைன் ஆல்பா ஈக்குவல் 0. ஓகே, 0. அப்போ 3 கிராஸ் மேரிஸு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சிம்பிள். இது ரெண்டுமே 0 ஆகிடும். இது கேன்சல் பண்ணால் 0, இது கேன்சல் பண்ணால் 0. அப்போ கே கேப் இது கேன்சல் பண்ண நமக்கு சைன் ஆல்பா காஸ் பீட்டா, இது ரெண்டு போனால் மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. ஃபார்முலா மைனஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ டென்ஸ் எப்படி இருக்கும் பி கேப் பை டெஃபினேஷன் வரும் பி கேப் ஏ கேப்னா வரும் மாலஸ் ஆஃப் பி மாலஸ் ஆஃப் ஏ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. ஓகே, இன்ட்டு யூனிட் டெக்னா வரும் கே கேப். இல்லை யூனிட் டெக்னு 1 1 தெரியும். அப்போ நெக்ஸ்ட் இந்த டெம்ஸ் அப்படியே இருக்கும். ஃப்ரம் 3 4 கம்பேர் பண்ணுங்க. இங்கேயும் பி கேப் ஏ கேப் ரெண்டுமே என்ன வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இந்த கே கேப் ஈக்குவல் டு சைன் ஆல்பா சைன் பீட்டா. ரெண்டு சைடும் கே கேன்சல் பண்ணிட்டா ரிசல்ட் தான் நமக்கு வரும் சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. ஓகே, இதுதான் ரிசல்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.